இப்போ சித்தர்கள்ல வந்து நீங்க பல சித்தர்களுடைய அந்த படைப்புகள் அவங்களுடைய சரிதத்து மேல ஆர்வமா இருக்கிறீங்கன்னு சொல்லிங்க. இப்ப இந்த போகர், புலிப்பாணி இவங்களுடைய இது பழனிமலைக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க? அவரை பற்றி உங்களுடைய அந்த கருத்து பார்வை என்ன? போகர், புலிப்பாணி, கோரக்கர், கொங்கணர் இந்த நால்வர் தான் நால்வர் கூட்டணின்னு சொல்றது. சரி. ஒரு இடத்துல ஜீவசமாதி ஆவாங்க, இன்னொரு இடத்துல அவங்க புறப்படுவாங்க. இது வந்து அவங்க ரொம்ப அழகா பண்ணாங்க. பாத்தீங்கன்னா வடக்கு பொய்கை நல்லூர்ல ஜீவசமாதி இருக்கு கோரக்கருக்கு. இன்னும் விருத்தாசலம் பக்கத்துல முக்காசா பரூர்னு ஒரு இடம் இருக்கு, மணிமுத்தாற்றங்கரையில். அது இதுவே விருத்தமே இருக்கு. நீங்க எங்கெங்கெல்லாம் சண்டை வருதோ அந்த கான்செப்டே இல்லாதது சித்தர்கள். நான் கூட இப்ப ஜென்ம மகிழ்ச்சியில டைட்டில் சாங் எழுதுறப்ப எல்லாம் மாயை எல்லாம் மர்மம் எதுவும் தெரியவில்லை, ஏக்கம் சுமந்த உயிர்களின் ஆத்மா இங்கே அறியவில்லை, வல்லால் ஒருவன் விரித்த வலையில் வழியே தெரியவில்லை, வாழ்க்கை முடிந்தால் எது நடக்குமென யாருக்கும் புரியவில்லை, இது இறைவன் தூவிய மரண விதை, இறந்தும் தொடரும் புதிய கதை. எல்லாம் மாயைன்றது பைபிளோட வேர்டு. நீங்க இப்ப சொல்ற போது எனக்கு நினைவு வருது, இடைக்காடர் சித்தருடைய அந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. இடைக்காடர் முழுக்க வந்து அந்த குடில தயார் பண்றதும் அந்த ஆடுகள் நவகிரகங்களையே வந்து அவர் மயக்கி படுக்க வச்சது, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்ல? நீங்க இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க விதி இருக்கும், ஆனா விதியை தாண்டி மதியோட இருக்கிற போது அது வந்துரும். சித்தர்களே அதான் செஞ்சாங்க. இடைக்காடர் வந்து திருவண்ணாமலை கோவில் உருவாக காரணம். இடைக்காடர் தான் போறேன்னு ஒரு கோச்சிட்ல கிளம்ப போனாரு. அண்ணாமலையார் தானே சாமி போகாத. ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா இடைக்காடர் வந்து திருவண்ணாமலை கோயிலோட கோசாலை பக்கத்துல இன்னும் வந்து யாருக்கும் ஓபன் பண்ணி காட்டல, அந்த இடத்துல இருக்கிறதா தான் வந்து. ஏன்னா நாங்க போனா அங்க ஒரு பிரார்த்தனை எல்லாம் பண்ணுவோம். பட் இதை உறுதியாகவும் சொல்ல முடியாது, ஒரு அங்கதான் வந்து. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் பர்வதமலையிலன்ற மாதிரி இல்ல. இடைக்காடர் வந்து திருவண்ணாமலையோட அடையாளம். ரமணர் எப்படி திருவண்ணாமலைக்கு அடையாளமோ, ரமணர் வந்து இப்படி தள்ளி. ஆமா, ஆக்சுவலா இடைக்காடர் வந்து 4 வரியா எழுதுனதுதான். இன்னும் பஞ்சாங்கத்துல அந்த 4 வரி, அதாவது இந்த ஆண்டு பலன் என்ன அப்படின்றது இடைக்காடரோட வரிகள் தான். அந்த நீங்க சொன்ன மாதிரி பஞ்சம் வந்த சமயத்துல என்ன பண்ணாங்கன்னா, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா இந்த சிறுதானியங்கள்னு, இத வந்து மண்ணோட சேர்த்து அப்படியே சுவர்களாக்கிட்டாங்க. இடைக்காடர் என்ன யோசிச்சிருக்காரு, அதாவது இப்போ தானியங்களா இருந்தா கூட ஏதாவது மிஸ் ஆயிடும்ட்டு மண்ணோட சேர்த்து சுவர்களாக்கி அப்புறம் அங்க வளர்த்த கால்நடைகளுக்கு ஆடுகளுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த பஞ்சம் வந்த காலத்துல இலைகள் கள்ளி இதெல்லாம் கொடுக்கறப்போ கொஞ்சம் அரிப்பு வந்து அது என்ன பண்ணுமா, இந்த இதுல வந்து சுவத்துல வந்து தேய்ச்சி அந்த தானியங்கள் உதிருமா கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ நெற்களஞ்சியத்துல உள்ள வந்து சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி இதெல்லாம் யோசிச்சது. அதே மாதிரி நவகிரகங்களை இடம் மாற வச்சது, ஆட்டுப்பால் கொடுத்து மயங்க வச்சது, இதெல்லாம் தூக்கி இடம் மாத்தினதுங்கிறதெல்லாம் பெரிய. ஆமா, அதெல்லாம் வந்து அவரோடது. இந்த இடைக்காடருக்கும் திருமூலருக்கும் வரலாறுல ஒரு சின்ன இது ஒற்றுமை தெரியும். அது எப்படின்னா, சாதாரண குலத்தில் பிறந்தவர்கள், இப்போ நம்ம சொல்றோம்ல சாதாரண குடியில் பிறந்தவர்கள் கூட நல்ல பொறுப்புக்கு வரலாம், பதவிக்கு வரலான்றதுக்கு அவங்க எல்லாமே. இப்போ இடைக்காடர் வந்து இந்த ஆடு மாடு மேய்த்தல் அப்படின்ற இதுல இருந்து அவர் வந்து ஒரு சித்தரானார் இடைக்காடர். திருமூலர் கூட அந்த மாதிரி வந்து கூடு விட்டு கூடு பாய்தல், அந்த அஷ்டமா சித்தி சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து அஷ்டமா சித்தியில அவரோட இது உடல் வந்து மாறி போச்சு அப்படின்றது. திருமூலர் கூட வந்து என்ன, சாத்தனூர்னு ஒரு ஊர், ஆடுதுறை திருவிடைமருதூர் பக்கத்துல, அங்கதான் அவரோட பிறப்பிடம். இன்னும் வந்து மிகப்பெரிய ஒரு ஆலயம் இருக்கு, அங்க நானும் போய் பேசியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அவருக்கான வழிபாடு அது இது எல்லாம் பிரமாதமா நடந்துகிட்டு இருக்கு. அங்கிருந்து தான் அப்புறம் திருவாவடுதுறை வராரு, அப்புறம் சிதம்பரம் வரைக்கும் வராரு. ஆண்டுக்கு ஒரு பாடல் திருமூலர் 3000 வருஷம் இருந்தது. திருமூலர்ன்றது உண்மையிலேயே ரேஷனல் கான்செப்டோட
தலையாய ஒரு விஷயம். அதாவது பகுத்தறிவோடு கூடிய ஒரு ஆன்மீகம். சிவவாக்கியரும் அப்படிதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நாமெல்லாம் உண்மையிலேயே ஒரு அடைக்கலசாமின்னு ஒருத்தர் தமிழா இந்தா உன் சொத்து அப்படின்னு இந்த இலக்கியத்தெல்லாம் அப்படியே ஒரு பெரும் புத்தகமா தொகுத்தார். சொத்து. ஆனா நம்ம யாருக்குமே நம்மகிட்ட இருக்கிற சொத்தோட அருமை தெரியல. அவ்வளவு நம்மகிட்ட இருக்கிற மாதிரி உண்மையிலே ஷேக்ஸ்பியர் கூட பண்ணல. ஒரு ஸ்னாபரி மாதிரி தான் ஷேக்ஸ்பியர் படிக்கிறது, இலியட்ஸை படிக்கிறது, பிரபல்யப்படுத்திட்டாங்களே தவிர இங்க உள்ள மாதிரி ஆழமான கருத்துக்கள் அது யாரா இருக்கட்டும், ஔவையாரா இருக்கட்டும், கபிலரா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம இலக்கியங்கள் மாதிரி எல்லாம். நான் இதுக்காகவே சொல்ல, நீங்க பக்தி இலக்கியங்கள திவ்ய பிரபந்தத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயிலின் வாசலிலே அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். எப்படி ஒரு இல்லையா? அந்த அளவுக்கு பக்தி அவங்க அநாத செல்வத்து அறம்பெயர்கள் மேற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறந்திருக்கும் விதியுடையே நாவேன். எப்படி அது ஆண்டாள்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா அப்படி குலசேகர ஆழ்வார் ஒரு பக்கம், கண்ணனை போச்ச பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன், எப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு இருக்கு எல்லாம். அது பக்தி இலக்கியங்கள் நம்ம தமிழ்ல இருக்கிற மாதிரி அது காதலாகி கசிந்துருகின்றதெல்லாம் அதான். அதே மாதிரி என்னை தூக்கி நீ சைவ இலக்கியங்களும் சரி, என்னை தூக்கி நீ அப்படி சுண்ணாம்பு கால்வாயில் போட்டாலும் எனக்கு அது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுவ தென்றலும் ஈங்குல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போட்டதே ஈசன் என்ற இணையடி நெல். எப்படி எல்லாமே நம்ம நம்மகிட்ட இருக்கிறத இன்னும் அனுபவிக்கல, உணரல. அது அந்த தருணம். இன்னொன்னு வருத்தம் என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 60 வயசுக்கு மேல இல்ல 80 வயசுக்கு மேலதான் வள்ளலார படிக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பான ஒரு போதனை இல்ல அணுகுமுறை இல்ல அப்படி ஆயிடுச்சு. ஊர்ல பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் கூட கொஞ்சம், அதாவது கோயிலுக்கு வர்றதே என்ன இப்ப எல்லாம் கோயிலுக்கு போற உடல் தள்ளாமை வர்றப்போ நம்ம இத பத்தி ஆன்மீகத்துக்கு அதெல்லாம் இல்ல, அது வரணும் சின்ன வயசுல. அது வந்தா உண்மையிலேயே அதுக்குதான் ஞானசம்பந்த பெருமான் அவதரிச்ச மண் இல்லையா? அதாவது ஆற்றுல மீன் கூட எதிர்நீச்சல் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இவர் போட்ட ஏடு எதிர்நீச்சல் அடிச்சு வந்த அற்புதம்லாம் இந்த கதை என் லைஃப்லயும் நடந்திருக்கு. சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த ஆற்றுல எதிர்நீச்சல் அடிச்சது, நான் டிகிரி படிக்கிறப்போ நைட்டு லைட் போட்டு எல்லாம் கவிதை எழுதிட்டு இருப்பேன். சரி. ஃப்ரெண்ட்ஸ் ரூம்மேட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, இவன் என்ன நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான், சின்சியரா ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு நம்ம அப்படி எழுதுனதுனாலதான் இன்னைக்கு பாடலாசிரியரா இருக்கோம், எழுத்தாளனா இருக்கோம், நிறைய நம்மளால வசனமோ ஏதோ கதையோ எழுத முடியுது. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு தொந்தரவா தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கிறப்போ அத்தனை எழுதி வச்சிருந்த அத்தனையும் எடுத்துக்கிட்டு கல்லூரி பக்கத்துல வடவார்னு ஒரு ஆறு, அதுல கொண்டு போய் அள்ளி போட்டாங்க. ஆமா, அது அப்போ கல்லூரியில அது 2 பிரிவு இருக்கும். ஒண்ணு ரொம்ப கேளிக்கைகளோட இருக்கிற மாணவர்கள், நம்ம மாதிரி கொஞ்சம் அப்படி எழுதிக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறது. ஒரு ஆர்த்தடாக்ஸ்னா நம்ம ரொம்ப அப்படிலாம் இல்லை, பட் இது என்ன தேவையில்லாத இது என்னது அப்பதான் இந்த நீங்க சொன்ன நிகழ்ச்சி ஞாபகம் வந்துச்சு. ஆனா புராணத்துல அது எதிர்நீச்சல் போட்டு வந்துச்சு. நடைமுறை வாழ்க்கை அப்படி இல்லை, போனதுதான். ஆனா என்ன பண்ணேன்னா, அந்த போனதை வச்சே ஒரு கவிதை எழுதினேன். அப்படியே மரபுல இந்த மாதிரி கொண்டு போய் பள்ளி போட்டானுங்க, போனவே வரவே இல்லை அப்படின்னு முடியும். அது சரி சரி. அதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா நினைச்சு யோசிச்சு திரும்ப எழுதினேன். அதாவது இந்த திரும்ப எழுதுறதுன்றது, இந்த பாஞ்சாலி சபதம் நம்ம பாரதியார் எழுதினார் இல்லையா? பாஞ்சாலி சபதத்தை எழுதுறப்போ அவரு நல்ல கரெக்டா ஒரு தெளிவா எழுதினார். பகவத்கீதைக்கு உரை எழுதினார். ஓகேயா?
எழுதி வந்து கொண்டு போய் பூஜை அறையில் வச்சார். வச்சுட்டு அப்பா பகவத்கீதைக்கு நம்ம உரை எழுதிட்டோம் அப்படின்ட்டு வந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே இருந்த ஒரு கேரக்டர், அது கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட கேரக்டர், உள்ளே போய் அந்த பேப்பர்லாம் எடுத்து சுக்கு நுயிராக கிழிச்சு அப்படியே தெளிச்சுக்கிட்டே அங்கே இங்கே தெளிச்சுக்கிட்டே அவர்கிட்ட வந்து கடைசி கையில் இருந்ததை அள்ளி போட்டு பார்த்ததும் இப்போ உங்களுக்கே எனக்குன்னா கோபம் வரும் இல்லையா? ஆமா. அப்போ அவரு பார்த்தாரு, உடனே நேரா அந்த இடத்துக்கு போனாரு. கண்ணா, யாம் எழுதிய உரை சரியில்லை போலும், யாம் மீண்டும் எழுதுவோம் அப்படின்னு எழுதினதை தான் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நான் எழுதினது சரியில்லை அப்படின்னு ரிவைஸ்டு நான் எழுதி அப்புறம் அதெல்லாம் வந்து அத ஒரு நிகழ்ச்சிகளின் தொகுப்பு தான். ஏடு எதிர்நீச்சல் போட்டதோ இல்லையோ, நீங்க எதிர்நீச்சல் போட்டு வந்துட்டீங்க. இல்ல அப்படி ஒன்றும் ஒரு இப்போ சித்தர்கள்ல வந்து நீங்க பல சித்தர்களுடைய அந்த படைப்புகள், அவங்களுடைய சரிதத்து மேல ஆர்வமா இருக்கிறீங்கன்னு சொல்லிங்க. இப்ப இந்த போகர், புலிப்பாணி இவங்களுடைய இது பழனிமலைக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க? அவரை பற்றி உங்களுடைய அந்த கருத்து பார்வை என்ன? ஆக்சுவலா போகர், புலிப்பாணி, கோரக்கர், கொங்கணர் இந்த நால்வர் கூட்டணின்னு சொல்றது. இவங்களுக்கு தான் இந்த நவபாஷான சிலைன்றது அவங்க அந்த ஃபார்முலா எல்லாமே ஒரு ஃபார்முலா. மிருத்யுஞ்ச குளிகைன்னா ஒரு ஃபார்முலா, நவபாஷான சிலைன்னா ஒரு ஃபார்முலா. மிருத்யுஞ்ச குளிகையில அமுத கலச நீர்னு ஒரு வார்த்தை வரும். அப்போ அமுத கலச நீர்னா ஒரு 16 பொருள் சொல்றாங்க. அமுத கலச நீர்ன்றதுக்கு வானத்தில் இருந்து பொழிகிற மழை நீர், அப்புறம் பெண்களின் இதிலிருந்து வர்ற நீர், தாய்ப்பால், இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு வார்த்தை சொல்றாங்க. ஆனா இதுல எது வந்து அந்த ஃபார்முலாக்கு தேவைன்றதை கண்டுபிடிச்சு அதை சேர்க்கிறப்பதான் அந்த மருத்துவ பொருள் கண்டுபிடிக்க முடியும். இத திறம்பட செய்யறதுக்கு அந்த நம்பிக்கையும் அதுல தெளிவும் திறமையும் மிக்க அந்த ஒன்னா சேர்ந்து, இப்ப கூட மருத்துவ இதெல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து செய்யறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பரகாய பிரவேசம், இப்போ சீனாக்கு போய் இந்த மூலிகை மருத்துவத்தை போகரும் கோரக்கரும் பரப்புனாங்க. பரப்பிட்டு திரும்ப இப்போ கோரக்கருக்கு மட்டும் எப்படின்னா இதெல்லாம் விளையாட்டு, அவங்க அஷ்டமா சித்தியில சித்த விளையாட்டுன்னு சொல்றது. இப்போ நாம சில பேர் சின்ன வயசுல விளையாடுறோம், அப்புறம் இப்பவும் சில அதெல்லாம் அந்த மாதிரி. எப்படின்னா ஒரு இடத்துல ஜீவசமாதி ஆவாங்க, இன்னொரு இடத்துல அவங்க புறப்படுவாங்க. இது வந்து அவங்க ரொம்ப அழகா பண்ணாங்க. பாத்தீங்கன்னா வடக்கு பொய்கை நல்லூர்ல ஜீவசமாதி இருக்கு கோரக்கருக்கு. இன்னும் விருத்தாசலம் பக்கத்துல முக்காசா பரூர்னு ஒரு இடம் இருக்கு, மணிமுத்தாற்றங்கரையில். அது இதுவே விருத்தமே இருக்கு அவரோட இது சொல்றப்போ. இந்த மணிமுத்தாற்றங்கரையில சதுரகிரியில இருக்கிற மாதிரி கூம்பு வடிவத்துல சிவன் இருக்கும், அங்கே வந்து கோரக்கர் இருக்கிறார், ஜீவசமாதி இருக்கு. அதே மாதிரி ஜீவசமாதி கோரக்கருக்கு ஸ்ரீலங்கால இருக்கு, நேபாள்ல இருக்கு. அப்போ இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வெளிச்சத்துல கூட கோரக்கர் இருக்கலாம், இந்த ஒளிவாங்கில இருக்கலாம். மெல்லிதா காற்று வருது இல்ல, இன்னைக்கு நம்மள பேச வச்சிட்டு இருக்காரு. நிச்சயமா நான் எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன். நாம வந்து சும்மா கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ இந்த இதமான காற்று வருது இல்லையா, அவரா இருக்கலாம். அப்படித்தான் நினைக்கணும். இப்போ நல்ல ஒரு காஃபி கிடைச்சதுன்னா காஃபி எல்லாமே அவரா இருக்கலாம். அதாவது நம்ம உணர்வது, சாப்பிடுவது, அப்படி நீங்க நினைக்க நான் தான் திரும்ப சொல்றேன், ஒன்றுமில்லாததை கூட நம்பிக்கையோடு நினைத்தால் அது ஒன்றுமில்லாதது அல்ல. நீங்க ஜீரோ தானே பெரிய பவருக்கு காரணமா இருக்கு. போட தானே அந்த மாதிரி அது ஜீரோவா இருந்தாலும் அப்படி. அப்போ கோரக்கர் போகர் வந்து மருத்துவத்துல மிகச்சிறந்த ஒரு விற்பனரா இருந்தாரு. இன்னைக்கும் அதாவது இப்போ நாம அறுவை சிகிச்சை எல்லாம் சொல்றோம், அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா அவங்க பண்ணாங்க, ரொம்ப இயல்பா பண்ணாங்க. சாதாரண இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத மூலிகைகள் இப்ப நம்ம பார்த்தோம்னா அது மூலிகையா தெரியாது, ஆனா அவங்களுக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஆரோக்கியத்தை தொலைச்சிட்டு இருக்கோம், ஆனா உண்மையிலேயே அவங்க அதுக்கான சொன்னதை
பின்பற்றினாலே போதும் போதும். ஆமா, அதை நம்ம செய்யல, அதுக்கான இதை நம்ம அனுபவிக்கிறோம். இன்னொன்னு, இந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம், சுத்தமான காற்று கிடையாது, சுத்தமான தண்ணி கிடையாது. இதில் வந்து அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பியூரிஃபை பண்ணணும் நம்ம வாழ்க்கையை, நம்ம மனசை. அப்படின்னா நீங்கள் உங்களோட இந்த பொருளாதாரம் சார்ந்த லௌகீக வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் மாறி அப்பப்போ ஏதாவது ஒரு டைவர்ஷன், இது டைவர்ஷன் தான் வந்து உண்மையிலேயே உங்களை திரும்ப வந்து ரீசார்ஜ் பண்ணி அனுப்பும். அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். அது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கூட நீங்கள் தனியாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உங்களோட அவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சா கூட அவங்கெல்லாம் உங்க கூட இருப்பாங்க. அதுக்கு எந்த கோயிலும் தேவையில்லை, எந்த மனசுதான் சாத்தான், மனசுதான் தெய்வம். ஆமா ஆமா, நான் ஜென்மம் எக்ஸ் பண்றப்போ மனசுதான் சாத்தான்னே ஒரு டைட்டில் வச்சேன். ஆமாமா, அதனால நீங்க இப்போ நான் யார் படம் பண்றப்ப கூட பாத்தீங்கன்னா, ஹாரர் அப்படின்னு சொல்றதை விட டிவைன் ஹாரர். இங்கிலீஷ்ல பண்ணா அது வந்து ஆங்கில படங்கள், ஹாலிவுட்ல எல்லாம் ஹாரர். இது புது கேட்டகரியா இருக்கு. டிவைன் ஹாரர். ஏன்னா நாம என்ன சொல்றோம்னா, தீய சக்தின்றது உலகத்துல இருக்கு, ஆனா அதை மீறியது தெய்வ சக்தி. ஆமாமா, இன்டர்வல் கார்டு வந்து என்னன்னா, ஒரு அதாவது இடைவேளைன்னு வராம தர்மத்தை சூதுகவும், எண்டு கார்டு தர்மம் மறுபடியும் வெல்லும். அப்ப அதுதான் சொல்றோம். அது பாத்தீங்கன்னா கிளைமாக்ஸ் சாங்கே பாத்தீங்கன்னா, அபிராமியே உமா மகேஸ்வரி சிவகாமியே கலா ஜடாதரி வாம அப்படியே ஆரம்பிச்சு அப்படி பாடி போய் எல்லா கோயில்களும் போய் கடைசியா அந்த படம் முடியும். நம்ம வந்து, நான் திரும்ப சொல்றது, நீங்க ஒரு குழந்தைகிட்ட காட்டுற அன்பு இருக்குல்ல, அது கூட தெய்வீகம் தான். உண்மையிலேயே ஒரு குழந்தைகிட்ட, அம்மா கிட்ட காட்டுற அன்பு, நம்ம நேசிச்ச நண்பன்கிட்ட காட்டுற அன்பு, எல்லாத்துலயுமே தெய்வீகம். தெய்வீகம் டிவைன் பவர் இல்லாத இடமே கிடையாது. அது எல்லா இடத்துலயுமே இருக்கு. நீங்க எழுதுறப்போ எழுத்துல இருக்கு, படிக்கிறப்போ புத்தகத்துல இருக்கு, பேச்சுல இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால வந்து ஏன் ஒண்ணு நமக்கு வந்து ஒரு ஊக்க சக்தியா இருக்கு, அதை எதுக்கு நம்ம கைவிடணும்? இப்ப நான் வந்து ஒரு டைரக்டர், நம்ம என்ன ஒரு சும்மா காட்டுக்குள்ள போய் அலைஞ்சு நாமே போய் விறகெடுத்து சமையல் பண்ணி எல்லாருக்கும் பரிமாறி எல்லாம். ஆனா அவர் சொன்ன கான்செப்ட், அப்போ அன்னை சித்தர் என்ன சொல்லுவார்னா, நீங்க வந்து குளிச்சு ரெடியாகி நீங்களே காய்கறி நறுக்கி நீங்களே சமையல் பண்ணி நீங்க இலை போட்டு எல்லாரையும் கூப்பிட்றப்போ அதுல சாப்பிட்றதுக்கு வர்றவங்கள சித்தர்கள் இருப்பாங்க. யார் வேணாலும் எங்க வேணாலும் வரலாம். சைவ சமயத்துல முக்கியமான ஒரு விஷயமே மகேஸ்வர பூஜை. என்ன சார் மகேஸ்வர பூஜைன்னா சாப்பாடு போடுறது. ஆமா, அதுதான் மகேஸ்வரனுக்கே பூஜை. அதுதான் உண்மை, அதுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதனால இப்பவும் வந்து நம்மளால முடியல அப்படின்ற அளவோட தான் நம்மளால முடிஞ்சா, உண்மையிலேயே போற வழியில நான் எங்க போனாலும் பேச போறப்போ, கல்லூரிகளுக்கெல்லாம் பேச போறப்போ ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்க, இல்ல ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து யாருக்காவது ஒருத்தருக்காவது நல்லது பண்ணிருக்கோமா எழுதுங்க. ஏன்னா அது பிராக்டிஸ் பண்ண கெடுதல் பண்ணக்கூடாதுன்றது வரும். இல்ல ஒன்றுமே இல்ல, யாருக்கும் கெடுதல் பண்ணாமையாவது இருந்தேன், நல்லது பண்ணலன்னா இறைத்தன்மை எங்கெல்லாம் வருதுன்னா அங்கிருந்து ஆரம்பம். மனமது செம்மையானா மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அதாவது ஏன்னா ஒரு அது ஏன் சொன்னாங்கன்னா, எல்லாரும் ஐயோ இந்த மந்திரம் ஜபிச்சாதான் தெய்வம் போல இருக்கு, அதெல்லாம் இல்ல. மனசு நல்லா இருந்தாலே போதும், மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அதானே உண்மை இல்லையா? அதுவே வந்து 1000 கோடி மந்திரங்களுக்கு சமம். மனதை பக்குவப்படுத்துறதுக்கு தான் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே, இந்த மந்திரங்கள், வழிபாடுகள் எல்லாமே பெரியவங்க. உண்மையிலே இன்னைக்கு வந்து ஒரு புதிய ஒரு பார்வை தான் உங்களுடைய விஷயங்கள்ல இருந்து. எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா உங்களை வந்து திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், பாடலாசிரியர்னு பார்த்திருப்பாங்க. இன்னொரு ஒரு முகம், ஆன்மீக முகம், அதுவும் சித்தர்கள் பற்றிய இவ்வளோ பெரிய ஒரு புரிதலோட ரொம்ப அழகா அதை உள்ளார்ந்த அன்போட சொன்னீங்க. கண்ணீர் மல்க எங்கள்கிட்ட பரிமாறிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நான் அதாவது இதுல வந்து சித்தர்களுக்கு மட்டும்தான் மதம் கிடையாது, சாதி கிடையாது. ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் சண்டை வருதோ அந்த கான்செப்டே இல்லாதது சித்தர்கள். நான் கூட இப்ப ஜென்ம மகிழ்ச்சியில டைட்டில் சாங் எழுதுறப்போ
எல்லாம் மாயை, எல்லாம் மர்மம், எதுவும் தெரியவில்லை, ஏக்கம் சுமந்த உயிர்களின் ஆத்மா இங்கே அழியவில்லை, வல்லான் ஒருவன் விரித்த வலையில் வழியே தெரியவில்லை, வாழ்க்கை முடிந்தால் எது நடக்குமென யாருக்கும் புரியவில்லை, இது இறைவன் தூவிய மரண விதை, இறந்தும் தொடரும் புதிய கதை. எல்லாம் மாயைன்றது பைபிளோட வேர்டு. நமக்கு எங்க நல்லது கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். குர்ஆன் கூட என்ன சொல்லுது, நீ தொழுகைக்கு போறப்போ உனக்கு வழியில ஏதோ ஒரு கல்லோ இதுவோ கிளாஸோ முள்ளோ ஒரு சின்ன இரும்போ கடந்தா அது மற்றவர்கள் கால்களை இந்த மாதிரி பலகீனப்படுத்தும் என்றால் அதை அப்புறப்படுத்து, தொழுகையை விட மேலானது அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த மதம் கடந்த அன்பை போதிக்கிறது சித்தர்கள். அவங்களுக்கான அடையாளம்ன்றதே என்னன்னா பேரன்பு, அன்பு 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 அன்பு. அதனால இப்போ நான் இப்போ இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட என்ன சொல்லுவேன்னா, ஒரு நீங்கள் போங்க, அதாவது கோயில்கள், புகழ்பெற்ற கோயில்கள் எல்லாம் போங்க, ஆனால் எப்போவாவது ஒரு கோயில் போயிட்டு அங்கே அந்த ஊரில் கேளுங்க, இங்கே யாரு சித்தர் ஜீவசமாதி இருக்கு. இது ஏன் சொல்றேன்னா, ஒரு தஞ்சையில் செல்லின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் நானும் இந்த மாதிரி நிறைய தஞ்சாவூர் சரௌண்டிங்ஸ் எல்லாம் போகிறப்போ ஒரு இடத்துல நல்ல பசி, ஒரு சித்தரை தேடி போகிறோம் பசியோட. இப்போ நான் ஹோட்டல் ஏதாவது இருக்குமான்னு தேடுறேன், ஹோட்டல் எதுவுமே கிடைக்கல. ஒரு ஹோட்டல் ஒட்டன்சத்திரம்ன்ற ஒரு ஊர் பக்கத்தில் போயிட்டே இருக்கோம். அவரு எனக்கு என்ன விருந்தினர் மாதிரி உபசரிக்கணும்னு நினைக்கிறாரு, டைரக்டர், ஆக்டர், செலிபிரிட்டி. ஒரு பாவம் பசியோட இருக்கிறாரு அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனா நாங்க போய் சேர வேண்டிய அந்த சித்தர் ஆலயம் பக்கத்துல வந்துடுது. அப்போ நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். கணக்கன்பட்டி கோயிலுக்கா? இல்ல, இன்னொரு இடம் சொல்றேன். அங்க ஒட்டன் சத்திரம் பக்கத்துல, பழனி ஒட்டன் சத்திரம் பக்கத்துல அந்த என்ட்ரன்ஸ் உள்ள போறோம். சரி, மிகப்பெரிய, அதுதான் அற்புதம். ஒரு நல்ல வசதி படைத்த குடும்பம் தங்களோட திருமண நாளை கொண்டாடணும்னு நல்ல அறுசுவை விருந்தோட காத்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல நான் உள்ள போறேன். இப்போ பார்க்க போனது அவங்கள, அந்த இடத்துல அந்த அறுசுவை விருந்தை எல்லாம் தயார் பண்ணிட்டு, அவங்க என்ன மைண்ட்ல யார் உணர்த்தினதுன்னு தெரியல, யாரோ வர்றாங்க காத்திருன்னு சொன்ன மாதிரி இலை போடாம வெயிட் பண்றாங்க. நாங்க போனதும் அவங்க முகத்துல, இப்ப பாருங்க, எங்களுக்கு பசி தேடி ஹோட்டல்கள் அலைஞ்சு தெரிஞ்சு அங்க பார்த்தா அங்க அது கிடைச்சு. இப்படிதான் நீங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், 1% நம்பிக்கை எனக்கு, அதுக்கே இவ்வளவு அற்புதங்கள் நடக்குதுன்னா நம்புங்கள். நம்பி பொறுமையோட காத்திருந்தால் அந்த வாழ்க்கையே அற்புதங்களால் நிரம்பி வழியும். அது கடைசியா நீங்க இது பேர் கூட இல்லை, இந்த சித்தர் அந்த சித்தர் அதெல்லாம் இல்லை. இப்போ 18 எல்லாம் அடங்காது. அது இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. வாழும் சித்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனிதர்களே சித்தர்களா இருக்கிறாங்க. இப்ப நீங்களே அப்படி ஆக முடியும். நீங்களே ஒரு அப்படிலாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அது உங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தா ஆகும். அப்போ நம்பி அப்படியே எனக்கு கண்ணுக்கு தெரியாத கவச குண்டலம் இருக்கு அப்படின்னு நான் நம்புற மாதிரி நீங்க நினைங்க, நிச்சயமா வரும். அதுல மாற்றமே கிடையாது. எந்த கெடுதல் வரும், உள்வினை உறுத்து ஊட்டும், அதெல்லாம் பசி, பட்டினி, பஞ்சம் எது வேணாலும் வரும். இப்போ இந்த பிலிப்பைன்ஸ்ல வந்த மாதிரி திரும்ப வரலாம், எல்லாம் வரலாம். ஆனா சுனாமியும் வரலாம். எது வந்தாலும் சரி, அந்த பற்றுக்கோடு இருந்துச்சுன்னா அப்படி எந்திரிக்கலாம். அதுதான் உண்மை, சத்தியம், நிரந்தரமான வார்த்தை. ரொம்ப 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 அற்புதம். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. மகிழ்ச்சி. வணக்கம்.